ஹலோ வணக்கம். வாங்க இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இத்தாலியன் சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டால் இது மசாலான்னு சொல்கிறது ஒரு லிக்யூட் உண்டு, வைன் வகையை சேர்ந்தது. இந்த சோஸ் செய்து போட்டு பண்டிறைச்சியோடு சேர்த்து சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க. இது பண்டிறைச்சி. ஸோ பண்டி ஸ்வைனலாக்ஸ்ன்னு சொல்கிறது ஜெர்மனில் பண்டி வச்சி. இதை இதால் தட்டி போட்டு கொஞ்சம் மெலிசாக தட்டணுமா, மெலிசாக தரக்கூடாது. கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு இப்படி மெல்ல தட்டிட்டு ஸோ கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மிளகு போடுங்க. போட்டுட்டு உப்பு மிளகு ஸோ போட்டுட்டு டப்பாண்டு இருக்குல்ல நார்மல் மாவில் கொஞ்சம் மாவில் துவைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் வாட்டைக்க வச்சியை வாட்டைக்க வச்சு இந்த ஈரப்பதம் வெளியில் போகாது, அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் ஈரப்பதத்தை. அதனால தான் மாவில் துவைக்கிறது. ஸோ மாவில் துவைச்சிட்டு இப்போ நூடுல்ஸ் பட்டரோடு சேர்த்து நூடுல்ஸ் செய்கிறேன். இந்த நூடுல்ஸும் பட்டர். ஸோ இப்போ சோஸுக்கு மசாலா சோஸ் செய்து முடிஞ்சிட்டு இதுக்குள்ள ரச்சியை போட்டு வாட்டின ரச்சியை போட்டுட்டு இப்படியே வந்து இது கொஞ்சம் உப்பு மிளகு போடணும். ஸோ நூடுல்ஸை கொஞ்சம் மிளகு போட்டுட்டு இப்படியே வந்து பண்ணுறோம். ஓகே. நீங்கள் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி சாப்பாடு எப்படி வழியாக இருக்கும்னு. மற்றது இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, தட்டி விட்டு போகாமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு பார்வையாளர் கூடும். ஓகே. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஷேர் பண்ணுறாங்க, போய் ஷேர் பண்ணுவோம். ஓகே. நன்றி. எப்படி இருக்குது சாப்பாடு சொல்லுவாங்க.